Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இதனுடைய இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த சம்ஸ் எல்லாம் எப்படி 21 ஹவர்ஸில் கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் ஒன்லி தியரி மட்டும் எப்படி நீங்கள் கவர் பண்ணலாம். அதாவது மெயினாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தியரி படிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக நான் ஒரு கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். அதாவது எதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டடு வரக்கூடிய கொஸ்டின்ஸு அது கொஞ்சம் முதல்ல படிச்சிடலாம். நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிக்கும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா தியரி கொஸ்டின்ஸையும் நீங்கள் படிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் தியரி கொஸ்டின்ஸும் பேரலாக இருந்தால் தான் உங்களுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்டம் வரலாம். சென்டம் வரணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் இந்த 2.5 hours தியரி டைம்லேயே நீங்கள் ஒரு வேளை ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு ½ an hour இல்லை நீங்கள் இன்னொன்று கூட 1 hour கூட எடுத்துகிட்டு புக்கை ரீட் பண்ணி அதில் வர எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சென்டம் வரும். இப்போ முதல்ல இந்த இதில் உள்ள 10 லெசன்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் எப்படியும் 1வது 2வது வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை முதல்ல படிச்சிருங்க. இந்த ஃபஸ்ட்டு 2ம் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது, செகண்ட் லெசனில் இருக்குது, அப்புறம் 5th லெசனில் இருக்குது, இது 3rd லெசனில் இருக்குது, அடுத்தது 7th லெசனில் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 10ல் கண்டிப்பாக ஒரு 5 marks வரும். ஸோ அது இந்த கொஸ்டினாக இருக்கலாம். எக்ஸ்பிளைன் எனி 5 functions ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். கண்டிப்பாக படிங்க. இல்லைன்னா இந்த லெசனில் உள்ள ஜேர்னல் வரும். ஒன்று இல்லஸ்ட்ரேஷன் வரலாம், இல்லை எக்ஸசைஸ் வரலாம். அதுக்கடுத்து இது சாப்டர் 3ல் உள்ள இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்டில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாமா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுக்கலாம், அதுக்கு சார்ஜ் பண்ணலாமா, சேலரி கொடுக்கலாமா, இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஒரு சம்மும் கூட நீங்கள் போடுறீங்க. ஸோ அதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. படித்தா நீங்கள் அதில் 5 marks சம் கூட ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மிங் குட்வில். இதுலேயும் 6 ஃபேக்டர்ஸ் நீங்கள் படிக்கணும். ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபர்மு, ஃபேவரபிள் லொக்கேஷன், குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸு, எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சைட் ஹெட்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு 1 line நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம்னு போட்டிங்கன்னா த ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபர்ம் டிட்டர்மைன்ஸ் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் குட்வில். இப்போ ஃபேவரபிள் லொக்கேஷன் எழுதிங்கன்னா சிம்பிளாக ஒரு லைனில் if the firm is located in a prime place, okay, so that will help the consumers to easy accessible to the business, and the business can attract more customers. Good quality, the quality that will it will create a good reputation among the customers and the general public. So they will have the good reputation among the people when they serve the quality goods. இந்த மாதிரி நீங்கள் one லைனில் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸோடு எழுதலாம். அதுக்கடுத்து இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்லி நீங்கள் சிம்பிளாக லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்டேட் அக்கௌண்ட்ஸ் ஜென்ரலி மெயின்டைன், இதில் நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்க்குறோம். மெயினாக கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் ஆர் மெயினாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன நோட்ஸில் இருக்குது, உங்கள் டீச்சர்ஸ் கண்டிப்பாக நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை புக்கில் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கொஞ்சம் உட்காந்து ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை கொஞ்சம் நீங்கள் அந்த இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் புக்கை ரீட் பண்ணிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட்ஸு, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு, லெகசி, நீங்கள் அந்த சம்லே கொடுத்துருப்பாங்க ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு, அதிலேருந்து கூட நீங்கள் எடுத்து எழுதலாம். ஸ்பெசிஃபிக் டொனேஷனு, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி. இது 4 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெவென்யூ ரிசிப்ட்ஸு.
அதுவும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ், லாக்கர் ரெண்ட் ரிசீவ், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், ஓல்டு நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். அப்புறம் ஸ்டேட் எனி 2 சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒன்லி 2 எந்த சுச்சுவேஷனில் நம்ம குட்வில்லை வந்து வேல்யூ பண்ணுறோம். when a new partner is admitted in a firm, or when a partner retires, or when a partner dies. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இது எழுதலாம். அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் டெஃபினிஷன் படிச்சிங்கன்னா அதையே அப்படியே எழுத வேண்டியதான். இட் இஸ் அன் அசோசியேஷன் ஆஃப் 2 or more person. ஸோ மினிமம் 2 persons ஆர் தேர், மேக்ஸிமம். இதில் வந்து சைட் ஹெட்டிங் கூட கிடையாது. ஸோ அதனால் இது நான் இந்த இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து தேர் ஷுட் பி அன் அக்ரிமெண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். த அக்ரிமெண்ட் மே பி ஓரல் ஆர் இன் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த படித்த டெஃபினிஷனே, த பிஸ்னஸ் கேன் பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் த மேக்கிங், இதையே ஃபீச்சர்ஸாக அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு வரும்போது நேம் ஆஃப் த ஃபர்மு, நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், அப்புறம் டியூரேஷன் இஃப் எனி திங் இஸ் தேர். அடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் பார்ட்னர், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். ஸோ இதுவும் லிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ், ரீவேல்யூஷன், நம்ம அந்த அட்மிஷனில் பண்ணுற அந்த சம்ஸில் பண்ணுற அந்த இதுதான் வருது. ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி, டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இது அட்மிஷன்றனால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, adjustment of goodwill and adjustment of capital on the basis of new profit sharing ratio. அதே போல் adjustments made at the time of retirement, அப்பயும் இதே மோஸ்ட் ஆஃப் த இது வருது. determination of new profit sharing ratio, அடுத்து sacrificing பைலாக gaining ratio வருது, adjustment of goodwill வரும். அடுத்து வந்து settlement of the amount due to the retiring partner. ஸோ இதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் இதுவும் லிஸ்ட் த டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். அதில் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். கம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸு, ட்ரெண்ட் அனாலிசிஸ். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2 எழுதணும், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதனுடைய பிடிஎஃப்பும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக படிக்கிற கொஸ்டின்ஸு. அப்புறம் 5 அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸு. இதில் வந்து டே புக், அதாவது ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக அதில் எழுதணும். அதுக்கடுத்து 5 அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து இது வாட் ஆர் த ப்ரீ டிஃபைன்டு லெட்ஜர்ஸ். அதில் வந்து கேஷும் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் 2 தான் அதில். அதுக்கடுத்து காமன்லி யூஸ்டு வவுச்சர். அதில் வந்து ரிசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், கான்ட்ரா வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர், ஜேர்னல் வவுச்சர். ஸோ இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸை நீங்கள் முதல்ல படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலர் இதெல்லாம் நிறைய இக்னோர் பண்ணி விட்ருவாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸே எழுதலாம், ஃபார்மட் எழுதலாம். அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கலாம். இதில் வந்து ஸ்டேட் த ப்ரொசீஜர் ஆஃப் கால்குலேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்னாலே என்ன, பை கம்பேரிங் த கேபிட்டல் அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்டை வந்து கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கு இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக எடுக்கிறோம், டிக்ரீஸ் இன் இது, அந்த மாதிரி நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எழுதலாம். இல்லைன்னா நம்ம வந்து அந்த கால்குலேட் பண்ணுவோம்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அந்த மாதிரியும் கூட நீங்கள் எழுதலாம். த கேபிட்டல், இஃப் த கேபிட்டல் இஸ் நாட் தேர், யூ கேன் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டு ஃபைண்ட் த ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல். அப்புறம் டேக் அ க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் அ பேஸ், ஆட் drawings made during the year, subtract additional capital introduced during the year. அப்புறம் இதுக்கு அடுத்து வர்ற கேபிட்டல் நம்ம என்னன்னு சொல்கிறோம், this will give you the adjusted closing capital. By comparing the adjusted closing capital with opening capital, profit or loss can be
ascertained. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அந்த ஃபார்மெட்டை வச்சே நீங்கள் ரைட்டிங்கில் எழுதிடலாம். அதுக்கடுத்து ஹவு இஸ் த அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் ascertained. இதுக்கு வந்து நம்ம அந்த பை ப்ரிப்பேரிங் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் அந்த ஃபார்மெட்டை கூட எழுதலாம். அடுத்து தேர்டு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ஃபார்மெட்டை போட்டு இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் அதில் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் லெஸ் ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருந்தால் அது லெஸ் பண்ணி காமிக்கணும். அப்புறம் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர். அப்புறம் ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டை போட்டு அசட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் போட்டு ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் போட்டணும். அப்புறம் லயபிலிட்டி சைடு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர்னு போட்டணும். ஸோ இதில் நம்ம பண்ணுற அந்த இதையே நீங்கள் வந்து அப்படியே தியரியாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ன ஜேர்னல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட். அப்புறம் அதனுடைய க்ளோசிங் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இதுலேயே ஒரு சம் வருது, 10,000 ரெகுலர்லி withdrawn. இது வந்து டூரிங் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ 10,000 into 12 into மிடில் ஆஃப் த இயர் மந்த்னா நம்ம 6/12 போடுவோம், இன்ட்டு 6/100 கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு வந்து 3,600 வரும். ஸோ வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட்? இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. எக்ஸஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓவர் நார்மல் ப்ராஃபிட் அப்படியே ஃபார்முலாவே நீங்கள் எழுதிடலாம். அப்புறம் ஹவு குட்வில் இஸ் கால்குலேட்டட் அண்டர் த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அப்படியே 1 by 1 நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டலாம். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? ஆவரேஜ் ப்ராஃபிட் தேவை. ஆவரேஜ் ப்ராஃபிட்க்குரிய ஃபார்முலாவை எழுது. டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நார்மல் ப்ராஃபிட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அடுத்து வந்து சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அடுத்தது குட்வில் போட்டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஃபார்முலாவை அப்படியே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஹவு இட் இஸ் கால்குலேட்டட் அண்ட் த கேபிட்டலைசேஷன் மெத்தட். அதாவது இதில் வந்து கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ இதில் வந்து என்னென்னா குட்வில்க்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் it is the excess of capitalized value of average profit over the actual capital employed. அந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. அப்புறம் capitalized value of business எப்படி கண்டுபிடிக்கிறது? average profit divided by normal rate into normal rate of return into 100. அதுக்கடுத்து capital employedக்கு என்ன ஃபார்முலா? fixed assets excluding goodwill plus current assets minus current liability. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த உள்ள ஃபார்முலாவை தான் நம்ம எழுதுகிறோம். அடுத்தது வந்து ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ரைட்டிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் குட்வில். இதில் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி டு குட்வில் அக்கௌண்ட் போடுவோம். அப்புறம் வாட் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ்ட் ஆன் ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசட்டும் டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டி, அதாவது கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் டேட்டா கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் போட்டுக்கோங்க. அடுத்ததில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன், அதாவது இந்த இதில் வந்து ரீவேல்யூஷனில் டெபிட் ஆகிற ஐட்டம், அதாவது டிப்ரிசியேஷன் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அந்த இதெல்லாம் வரும். ஸோ கன்சர்ன் அசட் அண்ட் கன்சர்ன் லயபிலிட்டி. அடுத்து இந்த ரெண்டையும் இது பண்ணிவிட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டலை கிரெடிட் பண்ணும். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ லாஸ் வந்ததுன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன். ஸோ 4 ஜேர்னல் என்ட்ரி நம்ம எழுதிடலாம். அப்புறம் ரைட் ஷார்ட் நோட் ஆன் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். இப்போ நியூ பார்ட்னர் வரும்போது என்ன பண்ணுறாரு? நியூ பார்ட்னர் he brings capital and along with the capital he brings in goodwill. ஓகே, ஸோ அந்த குட்வில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், அதாவது ஓல்டு பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களுக்கு சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவில் அதை ரைட்டிங்கில் எழுதிட்டு நீங்கள் வந்து அதில் உள்ள ஜேர்னல் எழுதலாம். when new partner brings goodwill in cash in kind. இப்போ கேஷ் கொண்டு வந்தாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல், கைண்டாக கொண்டு வந்தாங்கன்னா அசட் அக்கௌண்ட் டேட்டா டு அவங்களோட கேபிட்டல் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல்.
இப்போ இஃப் ஹி டஸ் நாட் பிரிங் இதுனா கேஷோ அசட்டோ கொண்டு வர முடியல அப்படின்னா the goodwill will be adjusted through the capital. அப்போ நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இப்போ கொஞ்சம் கொண்டு வராரு கொஞ்சம் கொண்டு வரல அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா அண்ட் தென் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு நீங்கள் அதை எழுதிடலாம். அதுக்கடுத்து வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி டு பி பாஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் டியூ டு த டிசிஸ் பார்ட்னர். இது வந்து டிசிஸ் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு டிசிஸ் பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுன்னு நம்ம முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்புறம் எப்படி வந்து அவுட் கோயிங் பார்ட்னரை நம்ம செட்டில் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் 3 இதில் கேஷ் இமீடியட்டாக என்டையர் அமௌண்ட் இஸ் இமீடியட்லி பெய்டு இன் கேஷ், இல்லைன்னா என்டையர் அமௌண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு லோன் அக்கௌண்ட் ஆர் பார்ட் பேமெண்ட் இஸ் இன் கேஷ் இமீடியட்லி and the remaining will be transferred to the loan account. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். இதில் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் காமன் சைஸு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் எப்பொழுதுமே அட்டன் பண்ணுவீங்க இல்லையா. அதில் வந்து கம்பேரிட்டிவ்க்கு 5 காலம்ஸ் போடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் 5 columns. Column 1. Column 1ல நம்ம என்ன எழுதுவோம், the particulars of the items given in the income statement. இப்போ இல்லை பேலன்ஸ் ஷீட்னா given in the balance sheet. Column 2ல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த absolute amount of year 1, அடுத்தது வந்து absolute amount of year 2. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்தது வந்து the difference, அதாவது absolute இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த வேல்யூ, அந்த 2 காலத்தோட டிஃப்ரென்ஸை நம்ம 4th காலமில் எழுதணும். அடுத்தது 5th காலமில் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். அதே போல் காமன் சைஸ்க்கு இட் ஹேஸ் 3 காலம்ஸ் போட்டுக்கோங்க. என்டர் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் கிவன் இன் த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட்டு. செகண்ட் இதில் என்டர் த அப்சல்யூட் அமௌண்ட். தேர்ட் இதில் இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இப்போ இது பேலன்ஸ் ஷீட் இருந்தால் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஆஃப் அசெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக போடலாம். இதில் குயிக் ரேஷியோவில் வந்து why we find the quick ratio to know whether the business is in a position to pay its current liability as and when they become due. ஓகே, ஸோ அதை எழுதிட்டு நீங்கள் குயிக் அசெட்ஸ்னால் என்ன, கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் மைனஸ் இன்வென்ட்ரி. ஸோ அந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, இட் அசஸ் த லாங் டேர்ம் சால்வன்சி ஆஃப் த பிஸ்னஸ் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். அப்புறம் இட் எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லாங் டேர்ம் டெப்ட்டு, அந்த ஃபார்முலாவில் எழுதுகிறோம் இல்லையா, டெப்ட் டிவைடட் பை லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அதே தான் நம்ம எழுதுகிறோம். அதே போல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, இது வந்து எது நமக்கு வாட் இட் ஷோஸ் இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட், அதாவது பிஃபோர் த இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் பிஃபோர் த டேக்ஸு, அதனுடைய இதுவும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் த பிஸ்னஸ், இந்த ரெண்டுக்கும் உள்ள ப்ரொபோர்ஷன். ஓகே, அதுதான் அது வந்து இட் ஷோஸ். And it measure how efficiently the capital employed is used in the business. அப்புறம் it shows the overall measure of the profitability of the business. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னா என்னது, இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் என்னது, டைம் டேக்கன் டு செல் த இன்வென்ட்ரி அண்ட் ஹவு இட் இஸ் கால்குலேட்டட், ரைட் டவுன் த ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டேஸ், இப்போ நம்ம டேஸில் பார்க்கணுன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ மந்த்ஸ்னால் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் இயர் டிவைடட் பை இன்வென்ட்ரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து விடாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 3 இது கொடுத்துருக்கு. அதாவது 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், இது ஒரு சம்மே இருக்குது. அதில் 3 டைப்பில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் இது அந்த இது தான் நம்ம ஃபார்முலாவை தான் நம்ம எழுதுகிறோம், அந்த 3 ஃபார்முலாவை ஹவு இட் இஸ் கால்குலேட்டட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த இதையுமே நீங்கள் டைம் எடுத்து கொஞ்சம் உட்காந்து பார்த்து விடாமல் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள், எதையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எந்த இதில் இருந்தனாலும் கேட்கலாம். உங்களுக்கு இப்போது ரியலாகவே நிறைய மார்க் வேணும்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாமல் படிங்க.
இதில் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸாக இருக்குது. இதில் வாட் இஸ் மென் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்குறேன். இந்த கேட்டகரியில் இதில் ஒரு 34 கொஸ்டின்ஸ் வரும். இதில் எல்லாமே ஷேர் சார் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10th சாப்டரை எந்த விதத்துலையும் எந்த கொஸ்டினையும் விடாமல் பார்க்கணும். அப்புறம் இதிலலாம் ஃபீச்சர்ஸு, ஆப்ஜெக்டிவ்ஸ், லிமிட்டேஷன்ஸ், அட்வான்டேஜஸ் அந்த மாதிரி வர டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்குறேன் நான். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது வெறும் ஷார்ட் நோட்டாக இருக்கிறத கேட்டகரைஸ் பண்ணி அது கொடுத்துருக்கேன், லைஃப் மெம்பர்ஷிப் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது, நான் எதையுமே விடலை, ஆனால் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் டைம் எடுத்து படிங்க. இன்னும் நீங்கள் சென்டம் எடுக்கணுன்னா லெசன்ஸை நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒன்ஸாவது ரீட் பண்ணணும். ஒரு டேக் 1 hour டைம் அண்டு யூ ரீட் ஆல் த இது கோத்ரூ பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் இதில், புக் இன்சைடு இதுவும் இதில் இருக்குது. ஸோ அதனுடைய லிங்க்கும் கூட உங்களுக்கு நான் அதில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள்.